வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா உங்களோட பேர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா? பூபதி. சரிங்க. குளத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். சரிங்க. இப்ப எத்தனை கிலோ வந்து பேனல் ஷீட் எடுத்திருக்கீங்க? 60 கிலோ வாங்கியிருக்கோம். சரிங்க. என்ன என்ன பர்பஸ்க்காக எடுத்திருக்கீங்க? மாட்டு கொட்டாய்க்காக எடுத்திருக்கோம். ஆல்ரெடி போட்ட கொட்டையா புது கொட்டாய்ங்களா? போட்ட கொட்டாய்க்கு போட்டதுல என்ன போட்டிருக்கீங்க முன்னாடி? ஈத்து போட்டிருக்கும். அது தாங்கறதில்ல, அதனால இதை 10 வருஷம் தாங்குதுன்னு சொல்றதுனால எடுத்து இது வந்து எத்தனை வருஷத்துக்கு கொட்டையை மாத்திர மாதிரி இருக்குங்களா? 2 வருஷம் கொட்டாய் மாத்திரம். செலவு அதிகமா? நம்ம செலவு. இதோடனால என்ன பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு? இது ஈத்து மாத்தணும் போட்டோம்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க மாத்தணும். இது போட்டோம்னா 10 வருஷத்துக்கு எந்த செலவும் இல்ல, மாத்த தேவையில்ல. இது மாத்த சரிங்க. எவ்வளோ அடி நீளம், எவ்வளோ அடி அகலம் பண்ண? நம்ம வந்து இன்னும் போடலைங்க, இப்போ இனிமேல் தான் போட்டது, இன்னும் அளந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பண்ணீங்க. இப்போ 60 கிலோ வாங்கியிருக்கீங்க. கிலோ எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னா? கிலோ 200 வாங்கி. சரி சரிங்க. இப்போ இது போடுறதுனால இன்னும் இதுக்கு ஆல்ரெடி நீங்க நம்ம வந்து தகர சீட்டோ இல்லை சிமெண்ட் சீட்டோ போட்டுருக்கலாம். ஏன் அது போகாம இந்த பேனல் ஷீட் எடுக்கணும்னு என்ன நோக்கம்னா? அது தகரம் போட்டால் அது ஹீட் வரும். ஆமாம், ரேட் அதிகமாக வரும். இது ரேட்டு கம்மி, ஹீட்டில் வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பக்கத்துலலாம் போட்டிருக்காங்க. போட்டிருக்கோம். அதனால தான் நீங்கள் பார்த்து யூடியூப்ல வீடியோ பார்த்து. சரி, ரொம்ப உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. நம்ம ஜெய்தமிழ தொடர்பு கொள்றீங்க. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ள தொடர்பு கொள்ளுங்க. நேரில் வரீங்கன்னா 9 to 5 வாங்க. அப்படி நீங்கள் 9 to 5க்கு மேலே கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் மறுநாள் காலையில் 9 to 5 கால் பண்ணி பேசிடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி.